அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th இந்திய அரசமைப்பு புத்தகத்திலிருந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? லெசனில் ஒரு 20 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ அந்த லெசனே பார்த்தீங்கன்னா முழுக்க குடிமைப் பணிகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஒரு லெசன் தான் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியமானதோ அதை மட்டும் கொஸ்டினாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிக. பாருங்க, ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகளை உருவாக்கும் முக்கிய அமைப்பாகும். அடுத்து, ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது பல அமைச்சகங்களையும் துறைகளையும் உள்ளடக்கியது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சகம் 4 அடுக்குகளை கொண்டது. அடுத்து, மேற்கண்ட அனைத்தும். ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சகம் 4 அடுக்குகளை கொண்டது அப்படின்னு இருக்குது. ஸோ அது 4 அடுக்குகள் கிடையாது, 3 அடுக்குகள். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா அரசியல் தலைமை, அடுத்து செயலகம், மூன்றாவது நிர்வாக அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய தலைவர்கள் யார் அப்படின்னா அரசியல் தலைமை, அதற்கான தலைவர் கேபினெட் அமைச்சர். செயலகம் பார்த்தீங்கன்னா அதற்கான தலைவர் தலைமைச் செயலாளர். அடுத்து நிர்வாக அமைப்புக்கு தலைவர் இயக்குனர், நிர்வாக இயக்குனர். ஓகேங்களா? ஸோ அது வந்து 4 அடுக்குகள்னு இருக்குது. ஸோ 3 அடுக்கு அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. முதல் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இரண்டாவது பாருங்க, அமைச்சகத்தின் நிர்வாக கட்டமைப்பின் சரியான வரிசையை தேர்வு செய்க. அமைச்சகத்தின் நிர்வாக கட்டமைப்பின் சரியான வரிசையை தேர்வு செய்க. பாருங்க, துறை, பகுதி, தொகுதி, பிரிவு, கிளை. துறை, தொகுதி, பகுதி, பிரிவு, கிளை. துறை, தொகுதி, பகுதி, கிளை, பிரிவு. துறை, பகுதி, தொகுதி, கிளை, பிரிவு. ஸோ இந்த சரியான வரிசைப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அமைச்சகத்தின் நிர்வாக கட்டமைப்பின் சரியான வரிசை என்ன அப்படின்னா முதல்ல துறை, தொகுதி, பகுதி, கிளை மற்றும் பிரிவு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சரியான கூற்றினை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்க, அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை செயலாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அடுத்து, இதன் நிர்வாக தலைவர் பிரதமர் ஆவார். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, அமைச்சரவை செயலாளரே குடிமைப் பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார். அடுத்த ஆப்ஷன், அரசமைப்பின் உறுப்பு 77 படி பிரதமர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்க, அமைச்சரவை செயலாளரே குடிமைப் பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார். இதுதான் சரியான கூற்று. அப்போ தவறானது என்னென்னு பாருங்க, அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை செயலாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அமைச்சரவை செயலாளர் கிடையாது, பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அமைச்சரவை செயலகம் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. பி பாருங்க, இதன் நிர்வாக தலைவர் பிரதமர் ஆவார். ஸோ இது பிரதமர் கிடையாது, இதன் நிர்வாக தலைவர் அமைச்சரவை செயலாளர் ஆவார். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ சி கரெக்டுன்னு பார்த்துட்டோம். டி பாருங்க, அரசமைப்பின் உறுப்பு 77 படி பிரதமர் பல்வேறு அமைச்சகத்துக்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ அது வந்து பிரதமர் கிடையாது, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அரசமைப்பின் உறுப்பு 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்துக்கான பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ மூணாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நான்காவது பாருங்க, அமைச்சரவை செயலகத்தின் முக்கிய பிரிவுகளில் மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கும் பிரிவு எது?
அமைச்சரவை செயலகத்தின் முக்கிய பிரிவுகளில் மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கும் பிரிவு அல்லது பிரிவுகள் எது? பாருங்க, இராணுவ பிரிவு, குடிமை பிரிவு, நுண்ணறிவு பிரிவு, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொஸ்டினாக எடுத்திருக்கு. ஸோ இக்னோர் பண்ணாமல் இந்த கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, 4வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குடிமை பிரிவு. ஓகேங்களா? ஸோ அமைச்சரவை செயலகத்தின் முக்கிய பிரிவுகளில் மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனை மற்றும் உதவிகள் வழங்கும் பிரிவு எது அப்படின்னா குடிமை பிரிவு. ஓகேங்களா? ஸோ 4க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 5வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. பாருங்க, இந்திய அரசு அலுவல் விதிகள், அமைச்சரவை செயலாளர் பதவி, அனைத்து இந்திய பணிகள் சட்டம், பிரதமர் செயலகம். ஸோ இந்த பக்கம் அது உருவாக்கப்பட்ட வருடங்கள். ஓகேங்களா? 1950, 1961, 1977, 1951. ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, 5வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய அரசு அலுவல் விதிகள். அது வருடம் பார்த்தீங்கன்னா 1961. அடுத்து அமைச்சரவை செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது எப்போன்னா 1950. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1951. அடுத்து பிரதமர் செயலகம் 1977. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா 1977ஆம் ஆண்டு வரை பிரதமர் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு பிரதமர் அலுவலகம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு கொஸ்டின் பின்னால் வருது, பார்க்கலாம். ஸோ 5வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அந்த வரிசை தான் செட் BADC. 6வது கேள்வி பாருங்க, இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளராக பதவி வகித்தவர் யார்? இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளராக பதவி வகித்தவர் யார்? TV சோமநாதன், NR பிள்ளை, P சிவராமன், S ராஜகோபால். கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, NR பிள்ளை. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளராக பதவி வகித்தவர் NR பிள்ளை. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், TV சோமநாதன் யாருன்னா இந்தியாவின் தற்போதைய அமைச்சரவை செயலாளராக பதவி வகிப்பவர் TV சோமநாதன். ஓகேங்களா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தற்போதைய அமைச்சரவை செயலாளராக பதவி வகிப்பவர் TV சோமநாதன். ஓகேங்களா? ஸோ 7வது கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த பிரதமர் காலத்தில் பிரதமரின் செயலகம் என்பது பிரதமர் அலுவலகம் என்று மாற்றப்பட்டது? ஸோ அது ஒரு கொஸ்டின், பொறுத்துகளை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட தொடர்புடைய ஒரு கொஸ்டின். 1977ஆம் ஆண்டு வரை பிரதமர் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த பிரதமர் காலத்தில் பிரதமரின் செயலகம் என்பது பிரதமர் அலுவலகம் என்று மாற்றப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, சரண் சிங். ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா? 8வது கேள்வி பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று பாருங்க, பிரதமர் அலுவலகத்தின் தலைவர் பிரதமரின் முதன்மை செயலர் ஆவார். அடுத்த கூற்று, பிரதமர் அலுவலகம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்னு ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஓகே, 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. ஓகேங்களா? ஓகே, 9வது கேள்வி பாருங்க, கூற்று 1, இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவை மாநில அரசால் வழங்கப்படும். அடுத்து கூற்று 2,
இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் மாநில அரசிடம் உள்ளது. ஸோ இதில் எது சரி தவறுன்னு பாருங்க. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. பாருங்க, இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவை மாநில அரசால் வழங்கப்படும். இது கரெக்டு. 2வது கூற்று, இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது. ஓகேங்களா, மாநில அரசிடம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அது தவறான கூற்று. அப்போ ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா. 10வது கேள்வி பாருங்க. விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது? இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, இந்திய வெளியுறவு பணி. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய வனப்பணி. ஓகேங்களா, விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி இந்திய வனப்பணி. பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டம் 1963 படி நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா. 11வது கேள்வி பாருங்க. ஒரு சட்டப்பூர்வமான அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்ட அமைப்பு எது? ஆன்சர் பண்ணுங்க. ராயல் ஆணையம், லீ ஆணையம், ஹண்டர் குழு, ஏ மற்றும் பி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. ஓகேங்களா. ஸோ ராயல் ஆணையம், லீ ஆணையம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் ஒரே பேர் தான். லீ ஆணையத்தை ராயல் ஆணையம் என்றும் அழைப்பார்கள். ஸோ இதுக்கான அதனால தான் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லீ ஆணையம் தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது அப்படின்னா 1924ஆம் ஆண்டு தனது அறிக்கையை வழங்கியது. ஓகேங்களா. சட்டப்பூர்வமான அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என்று லீ ஆணையம் ஆணை வெளியிட்டது. ஓகேங்களா. ஓகே, 12வது கேள்வி. ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான பகுதி மற்றும் விதிகள் என்ன? ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான பகுதி மற்றும் விதிகள் என்ன? பாருங்க, எந்த பகுதி மற்றும் அதன் விதிகள் எதுலேருந்து எது வரைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாருங்க, பகுதி 14 விதிகள் 315 முதல் 323 வரை. ஓகேங்களா. 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 13வது கேள்வி பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. பாருங்க, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. இது மாநில அரசு பணியாளர். அதே மாதிரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ இதில் எது சரியான இணைன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஈஸி தான். ஸோ 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 2 இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா. ஸோ மாநில அரசு பணியாளர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. ஒன்றிய அரசுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஓகேங்களா. ஸோ 13க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 14வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் 10/1/1926 அமைக்கப்பட்டது. அடுத்து, இந்த ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. 3வது, இதன் முதல் தலைவராக சர் ராஸ் பார்க்கர் நியமிக்கப்பட்டார். 4வது, இந்திய அரசாங்க சட்டம் 1919
உறுப்பு 96C படி தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, 14வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், 2, 3, 4 சரியானது. ஓகேங்களா. முதல் கூற்று அப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் 10/1/1926 இருக்குது. அது ஆக்சுவலாக 1/10/1926. ஓகேங்களா. ஸோ அது அப்படியே டேட் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது தவறான கூற்று. அப்போது 14வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3, 4 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம், அரசு பணியாளர் தேர்வாணையம் லீ பரிந்துரைப்படி அமைக்கப்பட்ட ஊர். ஓகேங்களா. ஸோ இது இந்த சைடு அதுக்கான வருடங்கள் மேட்ச் பண்ணுங்க. ஓகே, 15வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. பாருங்கள், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது 1950. ஓகேங்களா. அடுத்து கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் 1937. லீ பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட முதல் தேர்வாணையம், அதனுடைய வருடம் பார்த்தீங்கன்னா 1926. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, முதல்ல கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ அதனுடைய பெயர் மாற்றம் தான் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா. அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம்ங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எதிலிருந்து அப்படின்னா, கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குல்ல, அதிலிருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தான் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா. ஸோ லீ பரிந்துரையின்படி அமைக்கப்பட்ட தேர்வாணையம் தான் 1926ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ அதனுடைய அறிக்கை 1924ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு 26இல் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 16 பாருங்க, தவறான கூற்றினை தேர்வு செய்யவும். ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அடுத்து, ஆணையத்தின் உறுப்பினர் எண்ணிக்கையை அந்தந்த அரசுகளை நிர்ணயம் செய்து கொள்ள அரசமைப்பு அனுமதிக்கிறது. உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயம் ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல. அடுத்து ஏ மற்றும் சி தவறு. ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்க. ஓகே, 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி இரண்டும் தவறு. பாருங்க, ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது குடியரசுத் தலைவர் கிடையாது, ஆளுநரால். ஓகேங்களா. ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். ஸோ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் தான் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் பி சரியானது தான். சி பாருங்க, உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயம் ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்லன்னு இருக்கு. ஸோ அது ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ, சி இரண்டும் தவறானது. அடுத்து பாருங்க, 17வது கேள்வி. நாடாளுமன்ற ஈரவைகள், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியவற்றிற்கான தேர்தலை கண்காணித்தல், வழிகாட்டுதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையாக வழங்கும் அரசமைப்பு உறுப்பு எது? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், சுற்றி வளைச்சு அதில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அப்படியே கேள்வியாக எடுத்திருக்கேன். ஸோ 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உறுப்பு 324. ஓகேங்களா. 18 பாருங்க, கூற்று 1. 1860இல் முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிதி ஆண்டு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை என இருந்தது. கூற்று 2. 1866இல் இங்கிலாந்து அரசின் நடைமுறையொட்டி மே 1 முதல் ஏப்ரல் 30 வரை என மாற்றப்பட்டது. ஸோ இதில் எது சரியான கூற்று, எது தவறான கூற்றுன்னு பாருங்கள்.
கூற்று 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, 1 2 தவறு, 1 2 சரி. ஓகே, 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 2 தவறு. ஸோ என்ன தவறு அப்படின்னா பாருங்கள், அந்த நிதியாண்டு அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். 1860 முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிதியாண்டு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைன்னு இருக்குது. அது தவறானது. மே 1 முதல் ஏப்ரல் 30 வரை என இருந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் 1866 இங்கிலாந்து அரசின் நடைமுறையொட்டி ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை என மாற்றப்பட்டது. ஸோ இந்த நிதியாண்டு அப்படியே மேலே கீழே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ 18வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கூற்று 1 2 தவறானது. 19 பாருங்க, யாருடைய விசாரணை அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? யாருடைய விசாரணை அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் குழு மூலம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதாவது விசாரணை. ஓகேங்களா. உச்சநீதிமன்ற விசாரணை, உயர்நீதிமன்ற விசாரணை, மாநில ஆளுநரின் மூலம். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உச்ச நீதிமன்றத்தின் விசாரணையின் மூலம். ஓகேங்களா. 20வது கேள்வி பாருங்க, 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் எவ்வாறு அமைக்க முடியும்? 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் எவ்வாறு அமைக்க முடியும்? பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் அமைய வாய்ப்பில்லை. நாடாளுமன்றமே அமைக்க முடியும். தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். தொடர்புடைய மாநிலங்களின் அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரால் அமைக்க முடியும். ஸோ இதில் எது சரியானதுன்னு பாருங்க. ஓகே, 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ 20 கேள்விகள் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு லெசன் இருக்குங்க இல்லைங்களா, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஸோ நான் பற்றி அப்டேட் பண்ணுறேன் மறுபடியும் எப்போ வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.